திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 26 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் திருநாள், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, அஷ்டமி திதி தேய்வரை, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க. முதல் விஷயம், மன தைரியம் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் பக்கத்தில் வராது. கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் தன்னுடைய வீட்டில் பிரம்மாண்டமாக உட்காந்துருக்காரு. தன்னுடைய சுய சாரத்திலேயே இல்லை, ஆனால் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. கேதுவுடைய சாரத்தில் உட்காந்துருக்காரு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 3 கிரக சேர்க்கை ஏற்பட உள்ளது. சந்திரன், குரு, செவ்வாய், சுக்கிரன், கேது, 5 கிரக சேர்க்கை திரிகோணங்கள் மூலியமாக பார்க்கும் பொழுது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு முக்கியமான டெசிஷன்லாம் எடுப்பீங்க. குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்குன்னு சொல்லி மற்றவங்க நம்புவாங்க. சில பேருக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு பாதிப்பு, அதனால் வரக்கூடிய செலவுகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான டெசிஷன்லாம் இன்றைய நாள் எடுக்கிற மாதிரி வரும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் புதுசான எண்ணங்கள் வரும், புது எண்ணங்கள் வரும். உங்கள் ராசி அல்லது லக்னத்திலேயே 2 ராஜ கிரகங்கள், ஒரு ஒளி கிரகம் சந்திரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இன்றைய நாள் நீங்கள் பயங்கரமான சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் தலைமையாக உட்கார போகிறீங்க. பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாகப்படுது. இன்றைய நாள் நல்ல, அதாவது என்னென்னா எந்த விஷயமே சரி ஒரு தைரியத்துடன் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். சிவபெருமான மனசார வணங்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள், பெரிய பிரான்ச் போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதுசாக ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, குடிபெயர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க. ராசி ஆண்டு மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி, எதுலேயுமே வெற்றி, பயங்கரமான பண வரவு. கோர்ட்டு கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சண்டை போடாமல் ஒரு காரியம் முடியாதுங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. லக்னத்தில் புதன் வக்ரம், சனி வக்ரம், அஷ்டமத்தில் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு, செவ்வாய், சந்திரன் தொடர்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. இன்றைய நாள் எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருந்தக்கூடிய விஷயங்களில் இப்போ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய டைமிங். இனிதான் ரிசல்ட் வரும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் ருத்ர ஜபம் பண்ணுங்கள். பெரிய சக்ஸஸ், பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியன் நல்ல பலமாக உட்காந்துருக்காரு. குரு, செவ்வாய், சந்திரன் தொடர்பு 10ஆம் இடத்துல. வேலை கிடைக்காதவங்க வேலையை ஈஸியாக கிடைச்சிரும். எதுவுமே டெம்பரவரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பர்மனெண்ட்டாக மாறும். மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால் முட்டி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் வேலைகளில்
ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க. பணம் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, லீகல் சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் எந்த இன்வால்மெண்ட்டில் தான் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமையான ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக போடுது. சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம்னு சொல்லுவோம். அதில் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு செவ்வாய் சந்திரன் தொடர்பு வரும்போது வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள், அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. முடிஞ்சால் இன்றைய நாள் முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஃபோட்டோவை பார்த்தாவே போதும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன் இதெல்லாமே இருந்தாலுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தனப்பிராப்தம், பண வரவுகள் கொடுக்கும். சில பேருக்கு உடம்பு சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, கெரட்டின் லெவல் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்து நிவர்த்தி பெறும். ரொம்ப முக்கியமான செலவுகள்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் சந்தோஷமாக செய்யக்கூடிய பிராப்தம் தான் நிறையா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் அல்லது 7ஆம் இடம் ஏதாவது ஒன்று நன்னா இருந்தால் போகும், லைஃப் சூப்பர் செட்டில் ஆகிடும். ரெண்டு நாள் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணைக்கு சூப்பரான யோகம். வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஏற்படும். வியாபாரங்களில் நல்லா சிறப்பாக நடக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு குருமார்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேலைகளில் கொஞ்சம் பழு ஜாஸ்தியாக இருக்கும். பெண்கள் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தம், கடன் வேணும்னா உடனடியாக கிடைக்கும். இவ்வளோ நாள் எதுக்காக நீங்கள் ஏங்கின்னு இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். எதுவுமே கால தாமதம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருப்பது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறணும்னா அதுக்கு உழைப்பு தேவை. அது இன்றைய நாள் கடுமையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி சூரியன் இருக்கிறதுனால நேர்மையும் சேர்ந்துருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக குரு செவ்வாய் சந்திரன்லாம் சேரும் பொழுது ரொம்ப முக்கியமாக வீடு, மனை, வாகனங்கள், தோட்டந்தோறம் இது எல்லாமே வாங்கலாம். அதுலேயும் சந்திரன் இன்றைய நாள் அங்கேயே இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்கள்லாம் 40+ இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இது மாதிரி செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். நல்ல படிப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு பெரிய சன்மானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய நாள் இருக்கப்படுது. கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருச்சானூர் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது பசுமாடு வாங்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். மெயினாக விவசாயிகளுக்கு, அறிவுரை கூறக்கூடிய நபர்களுக்கு, அட்வொகேட்ஸ்க்கு, ஆசிரியர்களுக்கு, ஸ்கூல் நடத்தக்கூடிய நபர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு நன்னா இருக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தங்கம் சம்பந்தப்பட்டது,
சில பேருக்கு வந்து மாணிக்கம் வாங்கக்கூடிய பிராப்தம், பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, அப்பா சம்பந்தப்பட்ட அம்மா சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிகவும் யோகமான நாளாக இருக்கப்படுறது. கோவப்படாதீங்க, மெதுவாக இருங்க, எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரன் தொடர்பு. சில பேருக்கு தொண்டை உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணங்களில் பெரிய சந்தோஷம், தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது இந்த நாள். வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணம், உண்மையான சந்தோஷம், இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள். நரசிம்மர் ஆராதனை பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கப்படுறது அப்படின்னு கேட்டோன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் கடகம், 2வது விருச்சிகம், 3வது மீனம். இன்றைய நாள் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ரொம்ப முக்கியமாக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு செய்வது. அதுலேயுமே சுவாமிக்கு பிடிச்சிருக்கக்கூடிய நவாப்பழம், துளசி தளம், கொஞ்சோண்டு வெண்ணெய், இதை நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் பூஜை. ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா அஷ்டமி ஆரம்பிக்கிறதே மத்தியானம் 2 மணி 21 நிமிஷத்துக்கு அப்புறம் தான், 3 மணி 37 நிமிஷத்துக்கு அஷ்டமி காலையிலே ஆரம்பிச்சிடுது. ஆனால் நட்சத்திர ரோஹிணி அப்போன்னா 3 மணி 53 நிமிஷத்துக்கு தான், மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வந்து ரோஹிணி ஆரம்பிக்கிறது. அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ரோஹிணி. அஷ்டமி திதியும் வந்து இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்கப்படுறது. ஸோ ஈவினிங் 5 o'clock 6 o'clock அப்புறம் பண்ணுங்கள். அதுலேயுமே வந்து ரொம்ப முக்கியமாக ஈவினிங் 6க்கு பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா அவருடைய ஜென்ம டைமிங் வந்து அதுதான். ஸோ பெரிய சக்ஸஸ். அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.